பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்கள் வாழ்வை நிறைத்திருப்பதாக. அருமையானவர்களே, சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஆவினாலே எல்லாமாகும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறது, பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும். சில சமயத்தில் நம்முடைய சுய பலத்திலே, சுய அறிவில், சுய ஞானத்திலே சில விஷயங்களை நாம் செய்வதற்கு முயற்சித்து அதில் 80% தோல்விதான். ஒரு சிலருக்கு சகல பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு என்ற வேத வாக்கியத்தின்படி சிலெல்லாம் முயற்சி பண்ணி சில காரியம் எடுப்பார்கள். ஆனால் எல்லா காரியங்களும் வெற்றிய முடிவதில்லை. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது, ஒரு தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அவனால் எல்லாமே செய்ய முடிகிறது. ஏனென்றால் அந்த தேவனுடைய கருணை, அருளும் ஆசீர்வாதம் அவனை விசேஷித்தவனாக காட்டுகிறது. நீங்கள் நானும் விசேஷித்தவனாக இருக்க வேண்டும் என்றால் விசேஷித்த ஆவி, தேவர்களுடைய ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். அங்கே பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவி, அந்த தேவனுடைய வல்லமை யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் யாத்திராக புத்தகம் இங்க 31:5 வசனம், யாத்திராக புத்தகம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்க பெசேலியலுக்கு சொல்கிறது, அவனை யுகித்து எந்த விஷயமா இருந்தாலும் ஞானமாய் செய்யக்கூடிய ஆவியில் இருக்கிறேன். இதனுடைய முடிவு என்ன? நீங்க யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும், ஆவினாலே பிறப்பது ஆவியாகவும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகவும் இருக்குமா? அப்ப தேவனால் பிறக்கிற எந்த மனுஷனும் அவன் ஆவியாக இருக்கிறான், இறைவனை குறித்த ஞானத்தை உடையவனாக இருக்கிறான். இந்த பெசேலியல் மேலே கர்த்தருடைய ஆவி வந்து முதலில் அவன் ஞானம் உள்ளவனாக, திறமை உள்ளவனாக, எந்த யுகித்து செய்கிறவனாக அவன் மாறுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் விசேஷித்தவனாக மாற்றினது யார் பேர் சொல்லி, நம்மை விசேஷித்தவனாக மாற்றினது எதுனா கர்த்தருடைய ஆவி. நீயும் நானும் இந்த பூமியில விசேஷித்தவனாக மாற வேண்டும் என்றால் தேவ ஆவி நமக்குள்ள வர வேண்டும். அதுதான் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவினாலே எல்லாம் ஆகும். இன்றைக்கு தேவ மக்களே, நாம் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டா இருந்தாலும் புதிய ஏற்பாடா இருந்தாலும் யாரும் எல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுமை இருக்கிறதோ, பரிசுத்த ஆவி கட்டுப்பாட்டில் அந்த மனிதன் இருக்கிறானோ அவன் விசேஷித்த ஞானத்தை உடையவனாக மாறுகிறான். யோசுவாவை கர்த்தர் விசேஷித்தவனாக மாற்றினார், யோசப்பை விசேஷித்தவனாக மாற்றினார். பார்வர் சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற உன்னை போல ஒரு உண்டோ என்று அங்கே யோசப்பை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கும் போது கர்த்தருடைய ஆவி அவனோடு இருந்தார். நீங்க யோசித்து பாருங்க, தாவீதோடு கர்த்தருடைய ஆவி இருந்த கிளியர் கட்டான வார்த்தை இருக்கும். 1 சாமுவேல் 16-18 வாசிக்கும் போது அவன் திறமை உள்ளவனாக, யுத்த வீரனாக, காரிய சமர்த்தனாக, அவர் விசேஷித்தவனாக இருப்பதற்கு கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார் என்று 1 சாமுவேல் 16-13 நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணும் போதே அந்த ஆவி அவனுக்கு இறங்கினார். அதுதான் இயேசு தம் ஊழியத்தை அவர் நிறைவு செய்யும் போது தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து. அவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவன் பலனடைகிறான், சாட்சியாக வாழுகிறான். அப்போ இறைவனுடைய ஆவி இல்லாத அவருடைய அல்ல. யாரெல்லாம் தேவனுடைய ஆவி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை உடையவர்களாக இருக்கிறார். தேவ மக்களே, என்னுடைய வாழ்க்கையில் விசேஷித்த பாத்திரனாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவரே என் உள்ளே வாரும். அப்படி வரும்போது ரோமர் 8 படிக்கும் போது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரனாய் விசேஷித்த பாத்திரங்களாய் மாறுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே உடைய தூய ஆவியார் எங்களுக்குள்ளே வரட்டும், எங்களை தூய்மைப்படுத்தட்டும், எங்களை விடுவிக்கட்டும். நீ கேட்டு பாருங்க, நம்முடைய அறிவோ நம்முடைய திறமையோ புத்தியோ சாதிக்காததை ஆவியானுடைய கருணை, ஆவியானுடைய இரக்கம், அவருடைய அபிஷேகம் ஒரு மனிதனை அது உயர்த்தக்கூடியதா இருக்கிறது. நீங்க பைபிள்ல கடந்து போனீங்கன்னா அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எப்போ போல அழைத்து போகிற அந்த பேதுருக்குள்ள சுகமாக்குற வல்லம் வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் பேதுரு லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா நிழல்படுமா என்று மக்கள் காத்திருந்தார்கள். கடைசி வரைக்கும் பேதுரு விசேஷித்தவர் பாத்திரமா இருந்தார். என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள. பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, எனக்குள்ள உள்ளதை நான் உங்களுக்கு தருகிறேன். அவன் தனக்குள்ள உள்ளதை அவன் உணர்ந்தான். உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியை நீங்கள் உணரும் போது, அவருடைய ஆவியை உணரும் போது, அவருடைய அபிஷேகத்தை உணரும் போது அது நம்ம விசேஷித்தவனாக மாற்றுகிறது. அது 1 கொரிந்தியர்ல நீங்க 12ஆம் அதிகாரத்தில் 7 படிக்கும் போது 7-9 வரைக்கும் அது கிஃப்ட்ஸாக வரங்களாக மாறுகிறது. ஆண்டவருடைய ஆவியான எங்க இருக்கிறாரோ அங்க வரங்கள் ஆபரேட் ஆகிறது. ஞானத்தை, வசனத்தை போதிக்கிறார், அறிவு, தீர்க்கதரிசன அறிவு, அந்த வரங்கள் நமக்குள்ளே ஆபரேட் ஆகுது. தேவ மக்களே, இன்னைக்கு நாம் வரம் இல்லாதவர்களாய் மாறி போனதுக்கு, கிருபையாளர்களாக மாறி போனதற்கு
ஆவியானவர் கட்டுப்பாட்டில் நாம் இல்லாத பட்சத்தில் தான் சாதாரண மக்களாக இருக்கிறோம். ஒரு அசுரனாக பலசாலிகளாய் மாற வேண்டும் என்றால் நீங்க மத்தேயு 12:28 தேவனை சொல்லுகிறார், நான் தேவ ஆவினாலே பிசாசுகளை துரத்தபடினாலே. ஒரு தெய்வீக வரங்கள் எப்போ ஆபரேட் ஆகுதுன்னா நாம் தேவ ஆவியை பெற்றவர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவினாலே ஆகும் என்று ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மை தேவ ஆவி பெற்ற பரிசுத்தவான்கள் லிஸ்டில் நம்மை கொண்டு வருவார். நம்முடைய காரியங்கள் ஜெயகமாய் வெற்றியாய் மாறும் என்பது சந்தேகமில்லை. God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.